ஈரான் தாக்குதலை கண்டு நடுங்கியுள்ள அமெரிக்கா. இப்போ நாம இப்போ ஈரானை ஒரு மிகச்சிறிய நாடு, வந்து அதை நம்ம கையாள்வதில் பெரிய சிரமம் இருக்காது அப்படி என்றுதான் அமெரிக்கா நினைத்தது. ஆனால் நாம் தான் ராஜா, அதாவது உலகத்துக்கே நாம் தான் ராஜா என்ற மமதையில் இருந்த அமெரிக்கா ஈரானின் தாக்குதலை கண்டு கொலை நடுங்கி போயுள்ளது. அதற்கு அதனுடைய அந்த மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் ஈரானுடைய மிக தந்திரமான ஒரு செயல்தான் அதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தது. ஏனென்றால் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு மிக மோசமான ஒரு முடிவை, உள்நாட்டு பிரச்சனையில் ஈடுபட்டு அந்த நாட்டினுடைய, அதாவது அந்த ஈரான் நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய அயதுல்லா அலி காமேனியை படுகொலை செய்தார்கள். அந்த படுகொலை செய்யும் பொழுது அவர்கள் தாக்கிய பகுதி அந்த காமேனி இருந்த அந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, அந்த வளாகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் முஸ்தபா காமேனி வெளியே சென்றதால் அவர் உயிர் தப்பினார். அவர் உயிர் தப்பியதுதான் இப்போது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. ஏனென்றால் பில்லியன் கணக்கான டாலர்களை, அதாவது 895 பில்லியன் டாலர்களை, இந்தியாவின் மதிப்பில் 89,500 கோடி, அதாவது 89,500 கோடி ரூபாயை பாதுகாப்புக்காக செலவிடும் அமெரிக்கா ஈரானை கண்டு சற்று நடுங்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஈரான் செய்த ஒரு செயல், அதாவது ஹோர்மோஸ் கடல்வழி நீர்ப்பாதையை அவர்கள் மூடியுள்ளார்கள். அந்த ஹோர்மோஸ் நீர்வழி பாதை என்பது நாட்டில் 80% போக்குவரத்து அந்த வழியாக தான் செல்ல வேண்டியுள்ளது. அதாவது கச்சா எண்ணெயிலிருந்து, எரிவாயுவிலிருந்து செல்லக்கூடிய கப்பல் அனைத்தும் அந்த ஹோர்மோஸ் நீர்வழி பாதை வழியாகத்தான் சென்றாக வேண்டும். ஆனால் அந்த நீர்வழி பாதையை மூடி மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது ஈரான். இதன் காரணமாக அமெரிக்கா இப்போது சைனா, பிரான்ஸ், பிரிட்டன், தென்கொரியா போன்ற நாடுகளிடம் போர்ப்படை கப்பல்களை வரவழைக்க வேண்டும் என்று கெஞ்சும் நிலைக்கு சென்றுள்ளது. இதுதான் ஈரானுடைய முக்கியமான ஒரு பலம் வாய்ந்த அடியாக நாம் பார்க்கவும்.